அடுத்த வருஷம் நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு வந்தா 9 சீட் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில தங்களுக்கு 12 சீட்டுகள் தான் வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அடம்பிடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில அரசியல் கட்சியினர் தேர்தல் வியூகங்கள் வகுத்து வராங்க. சட்டசபை தேர்தல்ல 200 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என திமுக தலைமை முடிவு செய்து களப்பணியில ஈடுபட்டிருக்கு. ஆளும் திமுக கூட்டணியில காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள், பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. கூட்டணிக்குள் மேலும் சில கட்சிகளை கொண்டு வர திமுக தலைமை வியூகம் வகுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று திரும்பிய முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் நேர்ல சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சந்திப்பை மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தேமுதிக அதற்கு விளக்கம் அளிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த சந்திப்பின் போது கூட்டணி பேச்சு நடந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தா அந்த கட்சிக்கு 9 தொகுதிகள் வழங்க முதல்வர் ஸ்டாலின் முன்வந்திருப்பதாகவும், ஆனா பிரேமலதாவோ முதலில் 15 தொகுதிகள் கேட்டு பின்னர் 12 தொகுதிகள் கண்டிப்பாக வேண்டும் என பிடிவாதமாக இருப்பதாகவும் கூறப்படுது. ஆனா கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருப்பதால் அவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க முடியாது என்பதால் மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர் உள்ளிட்ட பதவிகளை தருவதாக கூறப்பட்டதாக தெரியுது.